இந்த விதமாகவே அப்ப பிசாசுவே தாயாரியை காலையடி தட்டி இசைக்கவே வழிமறித்து சொன்னது. இப்ப நீங்க யாரு? செத்த பையங்களா எதுக்கு ஏமாறீங்க? என்ன தூக்கு போட்டு செத்தவே அது வா விதி இருந்துட்டு போட்டு இப்ப எதுக்கு என்ன வழிமறிக்கா? தேடி போனா எங்க அண்ணனை தேடி போறீங்க. அண்ணன் யாரு? எங்க அண்ணன் இளராசி. உன் அண்ணனை பத்தி சொல்லணும்னா என்ன வேணும்? உன் அண்ணனை பத்தி சொல்லணும்னா சொல்லணும்னா அந்த பெட்டி கூட என்னது இருக்கு? பலகாரம் வச்சிருக்கேன். ஒரு 5-6 பலகாரம் தான். வாயில குப்பை அள்ளி போட்டு விடுவேன். எங்க அண்ணனை தவிர ஒருத்தருக்கும் தர மாட்டேன். அப்ப அண்ணன் சொல்ல மாட்டேப்பா. சொல்ல மாட்டேன்ப்பா. நான் போவேன் அண்ணன் அண்ணன் இருந்தா தானே. ஏன் என்னாச்சு? உன் அண்ணன் சேர்த்துட்டேன். எத்தனை அண்ணன் இறந்து விட்டாரோ? அப்படியாதான் ஒரு உழைத்தது வேப்ப மரத்தை காணவில்லையே. மரத்தை பழங்க ஊராக வெட்டி சென்று விட்டார்கள். அண்ணனை கொண்டவர் உழைத்த வேப்ப மரத்தை வெட்டி விட்டாரா? அதை தாடி சக்கி அம்மை தாழை எடுத்த நீவியானவள் மண் மீது குறைந்தருதாய் அண்ணனையும் வந்து அப்படி இல்லையானா என்னுடைய இந்த காலையடி தட்டி நீதி கண்ணி வடிக்கா நீ என்னதுங்க? எதுக்கு நீதி கண்ணீர் சொன்ன? நடிப்பு. அண்ணன் இறந்துட்டான்னு சொல்லும் போது நம்ம அழுது, பழகி ஒரு அழிப்பேன்னு சொல்லும் போது நம்ம சிரிக்குது. ரெண்டும் ஒண்ணு போல ஒரே நிமிஷத்துல நடந்துச்சு. அதுதான் சொன்னா நீதி நீதி கண்ணீர் வடித்தாள் என்று. அது போலதான் சில வீடுகள்ல மலையாளர்கள் அப்படி செய்வார்கள். எப்படி செய்வார்கள்? மன்னவரிடம் காரியம் ஆக வேண்டுமே ஆனால் இவ்வளவு தமிழ் எங்களுக்கு வராதுமே. சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. அந்த மாப்பிள்ள இருந்து ஏதாவது காரியம் நடக்கணும். இல்ல ஒரு சேர் எடுத்து கேட்கணும். அப்படி சொன்னாலும் அவனுக்கு புரியும். சேர் எடுத்து கேட்கணும். சேரு இல்ல எங்காவது டூர் சுத்த போகணும். இல்ல ஏதாவது தங்கச்சி கல்யாண வீட்டுக்கு போகணும். அந்த மாதிரி போனோம்னா அழுது மாதிரி அழுது சரி அவரு கொஞ்சம் மனம் இறங்கின ஒரு சிரிப்பு சிரிச்சா அவருக்கு உடனே குழுந்துடும். பின்ன சந்தோஷப்படுறாங்க. பணம் கொஞ்சம் சொம்மு சாப்பிடியா? ஆமா. ஆனால் அப்படி நம்ம அம்மா காலையில் தட்டி இசக்கி அம்மா நல்ல சிரிச்ச முகத்தோடி வருவா. அப்படிப்பட்ட அந்த தாய் அழுதானே இவ சிரிக்க நாங்க யாரு வரணும்? வேறவருக்கு மறுபிறப்பு கொடுக்க வேண்டும். எங்கே பிரவேசினார் காவேரி
அதாவது காவேரி பட்டணத்துல செட்டியார் குலத்தை சார்ந்து செட்டி குளத்துல மாநாயக்கன் செட்டி என்பவருக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்லாம ஒரு ஆம்பளை பிள்ளை வந்துச்சு. இந்த குழந்தை ஆனந்தமா இருக்கணும்னு சொல்லி ஆனந்தன் செட்டின்னு பேர் வச்சு ஜோசியரே என் பிள்ளையுடைய பேர் ஆனந்தன் செட்டி, பிள்ளைக்கு ஜாதக பண்ணு எப்படி இருக்குன்னு பாரு. ஐயா முதல்ல பிள்ளையாருக்கு படுக்க போடுங்க. என்னது பிள்ளையாருக்கு படுக்க போடுங்க. அதை போட்டு ஒரு வாரம் ஆச்சு நீ விஷயத்துக்கு வா. அது வந்து பாத்தீங்கன்னா சௌரியத்துக்கு படுக்க போடு. சொல்லு. அது வந்து பாத்தீங்கன்னா எங்க நின்று பார்க்கணும்? இது நம்ம பழக்க தோசம். சொல்லு. நீங்க அங்கேயே நில்லுங்க. கயிறு போடுங்க. எங்க ஏட்ல. அது சரிதான். புள்ள பிறந்தவனே கயிறு போட்டு நான் பெத்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு போடலாம்னு நினைச்சேன். நோட்ல போட்டாருங்க. நோட்லயா? ஏட்ல போடுங்க. போட்டுட்டேன் ஐயா. போட்டீங்களா? ஆமாங்க. அதாவது எப்படி தெரியுது? உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி. ஆமாங்க. வேற ஏதாவது தெரிஞ்ச பாரு. ஒரு பிள்ளை இப்ப பிறந்திருக்கு. ஆமா ஆமா. இந்த மாசம் ரேஷன் அரிசி வாங்குறது தெரியாது. ரேஷன் அரிசி வாங்குறது தெரியுது. ரேஷன் கடையில ரைட்ல பிக்கப் பண்ண மாதிரி தெரியுது. ரொம்ப ரேஷன் கடை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன இந்த பிள்ளைய பிறந்த உடனே உங்க பொண்டாட்டி செத்துருக்கணுமே. ஆமா, அவருக்கு நாட்டு ரொம்ப முக்கியம். அந்த பிள்ளைங்க பாருங்க பாருப்பா. அது இப்படிலாம் வந்தாதான் அது வரும். அந்த பொண்டாட்டிக்கு தங்கச்சி உங்க வீட்டுல இருக்கணுமே. ஆமா இருக்காங்க. என்ஜாய் என்ஜாய். நல்லது ஐயா. இது இந்த பிள்ளை பிறந்ததுக்கு பலனை பார்த்தா பார்க்கும்போது படிப்பு புத மறைவு. அப்படியா? ஆமா, படிப்பு மறையாச்சு. படிப்பு வராது. கடவுளே. கல்யாணம் காட்சி நடக்கும். எத்தனை வயசுல? அவருக்கு ஒரு 16 வயசு. 16 வயசுல பையனுக்கு கல்யாணம். ஆனா 18 வயசுல உங்களை அனுப்பிடுவோம். நல்லது. தோளுக்கு மேல வளர்ந்து நமக்கு என்ன பேர வேண்டியது? படி பெண் படி. சரி. ஒன்று இவனை கொள்வதற்காக தெருங்கி காத்து கொண்டிருக்கார். ஐயோ, அது தப்பதுக்கு ஒரு மழை வேம்படி பத்திரம் ஒண்ணு அனுப்பிடு. நல்லா இருக்கிறதோ தாருங்க. அந்த பத்திரத்தை தானே பத்திரமா இருந்தா உங்க பையன் பத்திரமா இருப்பான். என்னைக்கு பத்திரம்? தப்புதான் பையன் விக்கெட்டு. நல்லது கிளம்பு. ஐயா அழகாகவி இருக்கு காலையில் அவன் அங்க வரணும், அப்புறம் கருத்துல வர வேண்டியது. அழகாகவி அனுப்பி வைத்தான் இந்த மாநாயக்கன் செட்டி. ஆனந்தனுக்கு 16 வயதுல ஆனந்தி என்ற பெண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. ஆனந்த செட்டிக்கு 18 வயசு ஆகும்போது அவர் உயிர் போகக்கூடிய தருவாயில மகனை கூப்பிட்டார். மகனி ஆனந்தா, வாராய் நீ ஆனந்தனி, மனமுடித்த என் மகனி, ஊராயமில்லாமல் பூவையுடன் வாழ்ந்திருப்பாய். ஓடானே பெய்வதா, ஓடானே பெய்வதா, ஓடானே குருவினர்கள் வரவாரே, எந்த திசைக்கு போனாலும் தென் திசைக்கு போகாது.
பேசாதே. யாரோட பேசினாலும் பெண்களோடு பேசாதே. இந்த பெண்மணிவா பத்திரத்தை பத்திரமா வச்சுக்கோ. பத்திரம் அவர் இறந்து கொஞ்ச நாள் கழிந்து ஆனந்தனுடைய மனைவி கேட்டா, இந்த பாருங்க உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு? எங்க அப்பா கச வியாபாரம். இப்ப அப்பா சொல்லி யார் செய்வா? பிள்ளைங்க செய்வாங்க. அப்படியே போயிட்டு வாங்க. என்ன முன்னா பிள்ளை நினைச்சது பழக்கமா? ஐயா நம்ம தான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் யாரும் நம்மளை தேடி வராது. நம்ம தான் இறங்கி செய்யணும். 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு எங்க அப்பா. அவங்க சொத்து சேர்த்து வச்சு இன்னைக்கு நாளைக்கு உங்க பிள்ளை சொல்லணுமா என் போய் சேர்த்து வச்சு சொத்துன்னு? அப்படியா? அப்ப சொத்துல தான் மவுசு, தாத்தா சொத்துக்கு மவுசு இல்ல. அதனால நீங்க கிளம்புவா. அவனை கசைய வார்த்தை போகவா வருகிறானிலே செட்டியானவன் ஏற மிஞ்சி புஷ்பராகிய வெள்ளூரில் என்று சொல்லக்கூடிய உயர்நிலையில் உள்ள பொருட்களெல்லாம் எடுத்துக்கொண்டு செட்டியார் கிளம்புறான். ஆமா வாசல்ல வந்து கால வச்சா வாசல்ல தட்டுது. அப்படி இடது கால வச்சா இடவாரம் தட்டுது. அது மட்டுமா ஆகாத சகலமெல்லாம் இப்படி காண்கிறான். காட்டி யானை கரைந்து வாழே Come